என்னடா அவன் கண்ணை கட்டி அவனே விளக்கண்ண ஊத்தி பாக்குறான். ஆமா, கொஞ்சம் விளக்கெண்ணெய் தான் கொடுங்க. குதிரை சரியா ஓட மாட்டேங்குது. விளக்கெண்ணையே குதிரை ஓட்டினா அப்படிதான் இருக்கும். என்னங்க அத்தை, உன் புதுசங்கிட்ட சொல்லி வை. என்ன ரொம்ப கலாச்சிட்டு இருக்க. முதல்ல இதுக்கு ஒரு கொல்லி வை. ரொம்ப அதெல்லாம் வேணாம், அது கையில கொஞ்சம் பள்ளி வை. எங்க வீட்டுக்குள்ள அனுமதி இல்லாம உள்ள வந்த உங்களை நாங்க விட மாட்டோம். என்ன பண்ண போற? ஆடே பட்டு என்னடா உழுந்துட்ட? ரீம் ரீம் சைத்தான் நமக. புரியலையே. இப்போ ஏன்ட்ட நிறுத்துங்க. அவங்க அடிச்சா மட்டும் ஓடுறீங்க, நான் அடிச்சா திருப்பி அடிக்கிறீங்க. அவங்க என்ன விட வயசுல பெரியவங்க, ஆனா நீயா சாதாரண ஒரு குட்டி சாத்தா. வயசுக்குன்னு ஒரு மரியாதை இல்ல. ஐயா, நீ சின்ன பையன். ஐயா, பேய் தான் அடிக்கணும். பேய் அடிக்கிறான் பாருங்க. அடிக்க அவங்கள மண்டையிலே அடிக்க. எத்தனை எபிசோட நான் அடிச்சிருப்பேன். வாங்கு நல்லா. நல்லா வாங்கு. நல்லா வாங்கு. எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. நான் செக் பண்றேன், இவங்க செத்துட்டாங்களா இல்லையா எனக்கு சந்தேகமா இருக்கு. கேமரா வருது, கேமரா வருது. அமுதே அமுதே. ஏதாவது ஒரு அவங்க ஐடியா செத்துட்டாங்க. டேய், இப்போ நான் ஒரு ஐடியா சொல்றேன். அந்த ஐடியா வச்சு இந்த பங்களா விட்டு நம்ம தப்பிச்சு போயிடலாம். என்ன பாஸ் ஐடியா? டேய், இன்னைக்கு எல்லாருக்கும் மூணாசை. பொருளாசை, பொன்னாசை, பப்ளிசிட்டி ஆசை. அந்த ஆசையை தான் இந்த பேய்களுக்குள்ள தூண்டி விட்டு அதுங்களுக்குள்ள சண்டை மூட்டி விட்டு நான் பிரிக்க போறேன். அத்தை, அவங்களுக்கு பசிக்குதுன்னு தோசை கேக்குறாங்க. இப்பதான் அவரே கண்டென்ட்டுக்குள்ள வந்திருக்காரு. எஸ்கியூஸ் மீ பேய்கள், இங்க எல்லாரும் வரீங்களா? உங்ககிட்ட நான் முக்கியமான ஒரு விஷயத்த பேசணும். இங்க வாங்க. சொல்லுங்க. நீங்க எல்லாம் எவ்வளவு அழகான பேயா இருக்கீங்க. நீங்க ஏன் சினிமால நடிக்க கூடாது? சினிமால ஒரு பேய்க்கு சிஜி பண்ணனா 1 லட்சம், மேக்கப் பண்ணனா 2 லட்சம், அத வந்துட்டு அங்கிருந்து கூட்டு வர்றனா 3 லட்சம். அதுவே நீங்க ஒரிஜினலா இருக்க பேய்ங்க எல்லாம் வந்தீங்கன்னா லாரன்ஸ் சார்ல இருந்து சுந்தர் சார்ல இருந்து உங்களை அல்வா மாதிரி எடுத்துப்பாரு. நீங்க ஏன் சினிமால நடிக்க கூடாது? என்னது, சினிமால நடிக்கணுமா? ஐயோ ஐயோ, என்னால முடியாது. வெளியே வா. இந்த உருவத்தை வச்சு நான் எப்படி சினிமால நடிக்கிறது? வா, நீ வெளியே வரணும். செத்து போன பேயெல்லாம் யாருன்னு இந்த மக்களுக்கு காட்டணும். எத்தனை நாளதான் ஒளிஞ்சிருப்பீங்க எல்லா பேய்களும்? சுடுகாட்டுல இருந்து வெளியே வாங்க. மக்களுக்கு நீங்க யாருன்னு காமிக்கணும். அப்படியா? உங்களை கொலை பண்ற அவங்களே தைரியமா இந்த உலகத்துல வாழும் போது செத்து போன பேய்க நீங்க ஏன் வாழக்கூடாது? வாங்க, வெளியே வா. உன் முகத்தை மக்களுக்கு காமி. வா. செருப்பு செருப்பு. செருப்பை பார்த்தா பேய்களுக்கு பயம் சொல்லி உங்களை மிரட்டி வச்சிருக்காங்க. செருப்பை போடு. ஒன்னாகாது, அண்ணன் இருக்க. போடு அண்ணா, போடு. நாங்க செருப்பு போடலாமா? போடு. நல்ல ஒரு கைத்தட்ட கூடுங்க. போடு. டேய், ஒரு பேயை கரெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன பண்ணலாம் தெரியலையேடா. டேய், இவன் பாரு வெளிய கண்ணை விட்டு நம்மள கரெக்ட் பண்ணிருக்காடா. இது இப்படி முடியலாம். நீங்க ஏன் வரக்கூடாது? நான் வர மாட்டேன். ஏன்? எனக்கு நடிப்பு நான் பயம். இங்க பார், நடிப்புக்கு பயம் கூடாது. நீ வெளியே வா, வந்து நடி. முடியாது. ஏன்? நான் வெளியே வந்தா பாட்டில போட்டு அடைச்சி கடல்ல போட்டுருவாங்க. பரவாயில்லையா, நீ நட்சத்திர ஆமதன கடல்ல நீந்தி வா. ஏன் உன்னை நீ தாழ்வா குறைச்சி எடை போடுற? நான் என்ன தாழ்வா குறைச்சி எடை போடல. நீங்க தான் கடலாம, நட்சத்திராம, செம்பரம்பாக்க செனத்தவக்கன்னு தாழ்த்தி பேசுறீங்க. இந்த ஆமியை விட ஒரு ஆமா அவங்கிட்ட இருக்குது. என்ன பொறாமையா? பொறாம. இங்க பார், நீ கவலைப்படாத. வா வா, வெளியே வா. என்னால முடியாது. சொன்னீங்களே சொன்னீங்களே சாரே, என்ன குட்டி சாத்தான் குட்டி சாத்தான்னு சொன்னீங்களே சொன்னீங்களே சாரே. விருந்தாளிங்க முன்னாடி ஆட்டமா? அத்தை, அவங்க அந்த வாலிப பசங்க என்ன கரெக்ட் பண்ணலான்னு பாக்குறாங்க. அறிவு கட்ட கட்ட ஆலமரத்து பட்ட. எல்லாம் அவங்க இருக்கட்டும். நீங்க வயசுல பெரியவர் தானே,
நீங்க இது ஒரு கண்டுதா நீங்க வெளியே வாங்க, பயப்படாதுங்க, வெளியே வாங்க என் புருஷன் வாங்க. இவ்வளவுதாங்க பேய் வாழ்க்கை, இவ்வளவுதான். ஒண்ணுமே இல்ல. செருப்பு, இந்த கிணத்துக்குள்ள கட்டி போடுறது, இந்த தொடப்பம், இதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. வெளி உலகத்துக்கு வாங்க. நீங்க வந்தா சினிமால ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு, புரியுதா? நீங்க நடிக்கலாம். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க நடிச்சு என்னைக்காவது நீங்களே பார்த்திருக்கீங்களா? அது என்னால முடியுமே. எப்படி? என்ன பாஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வைக்கிற மாதிரியே வைக்கிறா? டேய் பாத்தியாடா, செல்ஃபி கேமராடா, அவளே நடிச்சு அவளே வீடியோ எடுத்துக்கிறாடா. இவருக்கு நிறைய திறமை இருக்கு. என்னுடைய மருமக இல்ல இவன் என்ன மாட்டி விட்டுறான். இல்ல, இவளுக்கு ஏகப்பட்ட திறமை இருக்கு. குட்டி சத்தம், உங்களோட டேலண்ட் என்ன? என்ன ஏதாவது வீட்டுல கொண்டு விட்டீங்கன்னா அவங்க குடும்பத்தை ரெண்டா பிரிப்பேன். நீ சாதாரணமா சேனலை விட்டா சேனலே பிரிப்ப, ஒரு குடும்பத்தை பிரிக்க மாட்டியா? ஏய், என்ன குட்டி சாத்தான்னு சொன்னீங்களே சாரே, சொல்லுங்க சார். அமைதியா இருங்க. ஆமா, அவங்க திறமைலாம் காமிச்சாங்களே, உங்களோட திறமை என்னன்னு காமிங்க. எங்க அத்தை நல்லா டான்ஸ் ஆடுவா. ஆடுங்க பாப்போம். என்னோட பாட்டை போடுங்க. Don't